மண்ணை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். எங்க அப்பா டாக்டர், அம்மா டாக்டர், ஸோ நானும் ஒரு பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட ஆசைப்படுறேன், அதனால் நான் டாக்டர் ஆகிறேன் அப்படின்னா யூ கேன் சூஸ் டாக்டர். எப்படியாவது ஒரு வீடாவது கட்டணும், என் அப்பா அம்மாவுக்கு ஒரு சின்ன காராவது வாங்கி ஆசைப்படணும், ஒரு 30 வயசுக்குள்ளே ஏதாவது செட்டில் ஆகணும் அப்படின்னா யூ ஷுட் நாட் சூஸ் டாக்டர். 29 வயசுக்கு மேலே நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி வெறும் 1.2 lakhs to 1.5 lakhs. இன்றைக்கி வீடு கட்டணும்னா எவ்வளோ வரும்? இந்த மெடிக்கல் ஃபீல்டில் அவ்வளோ எஃபோர்ட்டை போட்டு பண்ணதுக்கு ஒரு ஏஐ டெக்னாலஜியில் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எங்கேயோ போயிருப்பாங்க. டாக்டர்ஸ் எல்லாமே படிச்சுட்டு ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அது கம்ப்ளீட்லி உண்மை. MBBS முடித்தா இன்றைக்கி 45,000 தான் சம்பளம், அதுதான் உண்மை. நீங்கள் ஒரு 24 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கான வேலையை ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்கிக்கிறீங்க, ஆனால் கொடுக்குற சம்பளம் வெறும் 40,000 50,000 தான். அப்போ அதை யோசிங்கன்னு சொல்ல வரேன். அண்ட் நாங்கள் வந்து இன்னைக்கு கேள்விப்பட்டோம், பொதுவாகவே வந்து இப்போ டாக்டர்ஸ்னாலே வந்து நல்லா சம்பாதிப்பாங்க, ஏன்னா கோடிகளில் வந்து சீட்டு வாங்குறாங்க, பெத்த ஃபேமிலியாக இருப்பாங்க. அப்புறம் படித்து முடிச்சதுக்கப்புறம் பையன் பேர்லேயே ஒரு கிளினிக்கு, இல்லை அப்பா அம்மா பேர்லேயே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சுருவாங்க, அப்புறம் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் சில பல உண்மைகள்லாம் சொல்லும் போது டாக்டர் இதில் வந்து இவ்வளோ டார்க்கான விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்றது பயமாக இருக்குது. ஐயா, மக்களுக்கும் சொல்லுங்கள். ஐயா, அது என்ன அப்படின்ட்டா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக ஆச்சு. என்னப்பா நீ டாக்டர் ஆகிட்ட யாரையும் டாக்டர் ஆக விட மாட்டேற அப்படின்னு. அது சீரியஸ்லி நேயர்களே நான் இப்போவும் சொல்கிறேன், யாரெல்லாம் டாக்டர் ஆகலாம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா, எனக்கு சேவை மனப்பான்மை இருக்குது, நான் வந்து மக்களுக்காக சேவை செய்யணும், எனக்கு காசு பணம் முக்கியம் கிடையாது அப்படின்னா யூ கேன் டேக் டாக்டர். ஓகேங்களா? இன்னொன்று, எங்கள் அப்பா டாக்டர், அம்மா டாக்டர், ஸோ நானும் ஒரு பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட ஆசைப்பட்றேன், அதனால் நான் டாக்டர் ஆகிறேன் அப்படின்னா யூ கேன் சூஸ் டாக்டர். ஓகேவா? இல்லை நான் லைஃப்பில் வந்து ரொம்ப நாள் எனக்கு இப்போல்லாம் காசு சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது, எனக்கு ஒரு 40-35 வயசுக்கு மேலே நான் நல்லா சம்பாரித்து வீடெல்லாம் கட்டிக்கிறேன், நான் கல்யாணமே லேட்டாக பண்ணிக்கிறேன் அப்படின்னா யூ கேன் சூஸ் டாக்டர். பட் நான் என் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், எனக்கு கடன் இருக்குது, என் கடன்காரங்க கேட்குறாங்க, லோன் கேட்குறாங்க, பேங்க்கில் கேட்குறாங்க, நான் இப்போ சீக்கிரம் செட்டில் ஆகணும், எப்படியாவது ஒரு வீடாவது கட்டணும், என் அப்பா அம்மாவுக்கு ஒரு சின்ன காராவது வாங்கி ஆசைப்படணும், ஒரு 30 வயசுக்குள்ளே ஏதாவது செட்டில் ஆகணும் அப்படின்னா யூ ஷுட் நாட் சூஸ் டாக்டர். நான் இந்த இடத்துல வந்து உங்களை டீமோட்டிவேட் பண்ணலடாக்கன்னா, பட் இட்ஸ் உண்மை, இதுதான் உண்மை. நீங்கள் வேணால் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த டாக்டர் சொன்னாரே அன்னைக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிடக்கூடாது. நான் உங்களை டாக்டர் ஆக வேணான்னு சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு என்ன காம்படிஷன் குறைய போகுது? அது கிடையவே கிடையாது. நான் வந்து ஒன்று சொல்கிறேன், நீங்கள் 30 வயசுக்குள்ளே செட்டில் ஆகணும், ஒரு நல்ல வீடு கட்டணும், நல்லா இது பண்ணணும் அப்படின்னா வேறு ஃபீல்டு நிறைய இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் டாக்டர் ஃபீல்டு அந்த மாதிரி பண்ண முடியாது கண்ணா. அது ரொம்ப 20 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஊர்லேயே ஒரு டாக்டர் இருந்தாங்க. நம்ம ஒரு தெருவுக்கே வந்து டாக்டர் இருக்க மாட்டாங்க, ஒரு 10 தெருவு சேர்ந்து தான் ஒரு டாக்டர் இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ நீங்கள் ஒரு பொட்டி கடை, ஒரு கிளினிக் வச்சா கூட நீங்கள் சம்பாதிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி இல்லைடாமா. இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த அண்ணாச்சி டேபிள் மேட் அண்ணாச்சி விளம்பரம் சொல்கிற மாதிரி, இலே மேல் வீட்டில் டாக்டர் இருக்குது, கீழ் வீட்டில் டாக்டர் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு தான் ஒரு நீட் கோச்சிங் சென்டரோ இல்லை ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டோ வியாபாரம் பண்ணுறாங்க. 2 குழந்தையில் ஒரு குழந்தை டாக்டர் படிக்கிற மாதிரி, 2 குழந்தையில் ஒரு குழந்தையில் டாக்டர் படிக்கிற மாதிரி இன்றைக்கி சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ யூ கேனாட் ஈவன் ஏர்ன் பை புட்டிங் கிளினிக்டா. நீ ஒரு ஓன் வில்லேஜில் நீ ஒரு கிளினிக் போட்டு கூட உன்னால் சம்பாதிக்க முடியாது. ஸோ அது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அது கம்ப்ளீட்லி ராங். அதனால் வந்து இன்றைக்கி டாக்டர் ஆகணும் அப்படின்னு நான் சொன்ன கண்டிஷன் தான், ஒன்று உங்கள் அப்பா அம்மா டாக்டராக இருக்கணும், நீ வெல் செட்டில்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா எனக்கு பணம்லாம் முக்கியமே கிடையாது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து பொறுமையாக சம்பாரிச்சுக்கிறேன் அப்படின்னா நீ டாக்டர் ஆகலாம். ஓகேவா? சேவை மனப்பான்மை இருக்குது அப்படின்னா டாக்டர் ஆகலாம். ஆனால் நான் ஒரு 30 வயசுக்குள்ளே செட்டில் ஆகணுங்க, என் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டணுங்க, நான் கடன்லாம் கட்டி நானும் ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு ரிச்சாக வரணுங்க, இல்லை ஒரு இதாக வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு டாக்டர் ஃபீல்டெல்லாம் எடுத்து வராதிங்க. சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தோடு அந்த டாக்டர் ஃபீல்டில் வந்தீங்கன்னா இட் டேக்ஸ் டைம். ஒரு 40 வயசாவது மினிமம் ஆகும். நம்ம காசு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக 40 வயசு ஆகும். நீங்கள் இப்போது நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல டாக்டர்னு நல்லா பயங்கரமாக சம்பாதிக்கிறீங்க, அப்போ என்ன சம்பாதிக்க எனக்கு புரியல. 6 இயர்ஸ் வந்து MBBS, 5.5 years 6 years ஆகிடும் MBBS. ஸோ அதுக்கு சேரணும் அப்படின்னா நீட் கோச்சிங் சென்டர் சேரணும். இன்றைக்கி நீட் கோச்சிங் சென்டரில் லேக்ஸ் கணக்கில் ஃபீஸ் வாங்குறாங்க, அதுதான் உண்மை. ஸோ அதுக்கு எப்படியாவது உடனே வாங்கி நம்ம பையனை வந்து நீட் கோச்சிங் சென்டர் படிக்க வைப்போம். அப்படி படித்து கிளியர் பண்ணி கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே சேர்ந்தாலுமே ஃப்ரீயெல்லாம் படிக்க முடியாது. அங்கேயும் எப்படியும் ஒரு 5 to 6 lakh ஒரு 6 வருஷத்தில் செலவாயிடும். இப்போ ஒட்டுமொத்தம் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாயிருச்சு. ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு டாக்டர் படிக்கிறதுக்கு செலவு பண்ணிக்கிறாங்க, அது கடன் வாங்கியிருப்பாங்க, அதுக்கான வட்டி, லோன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த பையன் வந்து 6 வருஷம் கழித்து வெளியே வர்றான். ஓகேங்களா? அப்போ வயசு 25 ஆகிடும்.
25 வயசுக்கு மேலே ஒருத்தன் டாக்டர் படித்து பயங்கர கஷ்டத்தோட நீட் ரிப்பீட் பண்ணியிருப்பான், டாக்டர் சீட் பிடிச்சிருப்பான். டாக்டர் சீட்டில் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ எக்ஸாம்ஸ், நைட் ப்ரிப்பரேஷன், டே ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிச்சு வெளியே வந்து 25 வயசில் அவன் வெளியே வந்து ஒருத்தர்கிட்ட அப்படி நிற்கும் பொழுது அவன் காதில் கேட்குற வார்த்தை என்ன தெரியுங்களா? தம்பி சூப்பரா நீ டாக்டர் ஆகிட்டா அப்படின்னு கேட்க மாட்டான். சொல்லுப்பா அப்புறம் என்ன பிஜி படிக்கிற? பிஜி படி, எம்பிபிஎஸ் படிச்சாலாம் வேஸ்ட்டுப்பா, நீ என்ன எம்பிபிஎஸ் படிச்சு என்ன பண்ண போகிறப்போ பிஜி படி அப்படின்னு கேட்குறான். அந்த இடத்துல அந்த பையன் டிசப்பாயிண்ட் ஆகிறான். இவ்வளோ வருஷம் படிச்சது, இவ்வளோ வருஷம் நம்ம 6 வருஷம் படிச்சோமே, என்னடா நீங்கள் இப்படின்னு சொல்லிட்டீங்க, டே நான் இதுக்காக எவ்வளோ ரத்த சிந்தி நான் படிச்சிருக்கேன்டா, ஒரே வார்த்தையில் எம்பிபிஎஸ் படித்தாலும் ஒன்றும் வேஸ்ட்டுப்பா, நீ போய் பிஜி படிப்பான்னு சொல்லும் பொழுது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு நிலவரம் அப்படி தான் இருக்குது. நான் எம்பிபிஎஸ்னால் இன்றைக்கி ரொம்ப கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுங்களா? எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் வந்து டெலிவரி நார்மல் டெலிவரி அவங்க தான் பார்ப்பாங்க. ஒரு 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 வில்லேஜில் ஒரு பிஎஸ்சியில் நார்மல் டெலிவரி வந்து எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் பார்த்தாங்க. மைனர் சர்ஜரியில் எம்பிபிஎஸ் டாக்டர் தான் பண்ணாங்க. இன்டுபேஷன் அதாவது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இன்டுபேஷன் மாதிரியான ப்ரொசீஜர்லாம் எம்பிபிஎஸ் டாக்டர் தான் பண்ணாங்க. நிறைய ப்ரொசீஜர் எம்பிபிஎஸ் டாக்டர் தான் பண்ணாங்க. மக்களுக்கு எதுனாலும் எம்பிபிஎஸ் டாக்டர் தேடி போனாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி சாதாரண வயிற்று வலி அப்படின்னா ஃபோன் எடுத்து இந்த பெஸ்ட்டு கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் இன் தமிழ்நாடுன்னு போட்டு சர்ச் பண்ணுறாங்க. எங்கே கன்னியாகுமரியில் இருக்கிற ஒருத்தர் தமிழ்நாடு பெஸ்ட்டு கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி பல கிலோமீட்டர் தொலைவில் தாண்டி எது ரிவ்யூ இருக்கோ அந்த டாக்டர்கிட்ட போகிறாங்க. இப்படி ஆயிடுச்சு. இன்றைக்கி மக்கள் வெறும் எம்பிபிஎஸ் தாண்டி போகிறது கிடையாது. அப்போது சீடா கண்ணா நீ பயங்கரமாக படிச்சிருப்ப, நீ எம்பிபிஎஸ் முடிச்சு வெளியே வந்தோன்னே உலகம் உன்னை இப்படி பேசும், எம்பிபிஎஸ் படித்தாலாம் வேஸ்ட்டா அப்படிம்ப. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஒரு மிடில் கிளாஸான ஒரு டாக்டர் வந்து என்ன ஆகிறான் அப்படின்னா தடுமாடுறான். ஐயோ நம்ம வீட்டில் இத்தனை லோன் இருக்கே, நம்ம இவ்வளோ ஃபேமிலி செட்டில் பண்ணவே, தங்கச்சி கல்யாணம் இருக்கே, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணுமே, என்ன பண்ணுறது? அப்படியே அவன் வீட்டு மட்டும் நின்று அவன் யோசிப்பான், ஃபேமிலி பார்த்துக்கணும், சொசைட்டி இன்னொரு பக்கம் ப்ரெஷரு, என்ன பிஜி படிக்கலையாப்பா, பிஜி படிக்கலையா அவன் உனக்கு பொண்ணு தருவான், பிஜி படி, அடுத்து எம்பிபிஎஸ் முடிச்சா வேஸ்ட்டுப்பா அப்படின்றான். ஸோ இந்த 2 ப்ரெஷருக்குள்ள நடுவில் அந்த பையன், அந்த ஒரு மிடில் கிளாஸான ஒரு பையன் டாக்டர் முடிச்சுட்டு வந்தோன்னு யோசிக்கிறான், என்ன பண்ணுறேன்னு தெரியாமல். அடுத்து பிஜி படிக்கணும், எப்படி படிப்பீங்க? டக்குன்னெலாம் பிஜி படித்து சரி, அதுக்கு இன்னொரு வருஷம் ரிப்பீட் பண்ணணும். அப்போது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இன்னொரு வருஷம் பிஜி படிக்கணுமா? சரி ஓகே. அப்புறம் கடைசியில் அவன் மைண்டு என்ன சொசைட்டியில் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு பழையபடி மறுபடியும் சரிங்கப்பா, சரிங்கம்மா, சரி தங்கச்சி, நான் இன்னொரு வருஷம் நான் படிக்க போகிறேன்டா, அண்ணா படிக்கிறேன்டா, நான் படிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் வந்து பிஜிக்கு படிக்க போகிறான். பிஜிக்கு 3 வருஷம், அது போக கவர்மெண்ட் 1 இயர் பாண்டு 4 வருஷம். இந்த 4 வருஷத்தில் பிஜி உள்ளே போனீங்கன்னா பிஜியில் யூ கேன் ஏர்ன் ஒரு 50,000 ஏர்ன் பண்ண முடியும் பிஜி. ஆனால் அது வந்து எப்படியும் ஒரு 20,000 அவங்களுடைய செலவுக்கே போயிடும். ஹாஸ்டல் ஃபீஸு, ரெண்ட்டு, அவங்களுடைய செலவு அப்படி இப்படின்னு போயிடும். ஒரு 30,000 வீட்டுக்கு அனுப்பலாம். ஒரு 27 ஏஜில் நீங்கள் 27 ஏஜில் வீட்டுக்கு ஒரு 30,000 அனுப்புவீங்க. அந்த 30,000 உங்களோட லோனு கடன் இதுக்கே போயிடும்ல. சேவிங்ஸ்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. வீட்டுக்கு எதுவும் இருக்காது, வீட்டுக்குன்னு எதுவும் கொடுக்கவே முடியாது. அப்புறம் 29 வயசு ஆகிடும். நீங்கள் பிஜி முடிச்சு வெளியே வரப்போ 29 வயசு. ஒரு சர்ஜனா இன்றைக்கி, ஒரு ஜென்ரல் சர்ஜனா இன்றைக்கி வெளியே வரீங்க அப்படின்னா 29 வயசு ஆகிடும். 29 வயசுக்கு மேலே நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி வெறும் 1.2 lakhs to 1.5 lakhs. இது நான் வெறும் சேலரி அப்படின்னு சொல்ல 1.5 lakhsன்றது பெரிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த 1.5 lakhs 30 வயசில், அந்த 30 வயசில் அப்போ தான் அவன் வீட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு சேகரிப்பான். இன்றைக்கி வீடு கட்டணும்னா எவ்வளோ வரும்? 50 லட்சத்துக்கு மினிமமாக ஒரு நல்ல வீடு ஒன்று கட்ட முடியுமா? இடத்தோட சேர்த்து சொல்கிறேன். இன்றைக்கி இடமே ஒரு 20 லட்சம் சொல்கிறான். ஒரு 5 சென்ட் இடம் 20 லட்சம் 30 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீடு கட்டணும் இப்படி 10 லட்ச ரூபாய் வீடு கட்ட முடியுமா? முடியாது. 30 வயசு எல்லாமே விலைவாசி ஏறுது. அப்போ என்ன பண்ணணும்? அவன் சேகரிக்க ஆரம்பிக்கணும். மாதம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறான். அப்படி இப்படின்னு டாக்ஸ் இதெல்லாம் போக 1 லட்சம் அவன் கைக்கு நிற்கும். அந்த 1 லட்சத்தை மாதம் 1 லட்சம் சேகரிப்புன்னு கம்ப்ளீட்டாக போட்டால் கூட வருஷத்துக்கு 30 லட்சம் சேகரிக்க முடியும். மறுபடியும் 2 வருஷம் ஆகுது. அப்போ வயசு 32, 33 ஆகுது. அவன் ஒரு வீட்டை கட்டி ஒரு சின்ன ஒரு கார் வாங்குறதுக்கு வயசு 33 ஆகிடும். 33 வயசில் என் பையன் வீடு வச்சுருக்காங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட பொண்ணு கேட்க போகணும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ வந்து சக்கையாயிடுவாங்க உடம்புல. அப்போ ஒன்றுமே இருக்காது, உழைச்சு அப்படி ஆயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி ஜென்ரல் சர்ஜன் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஜென்ரல் சர்ஜன் டாக்டர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. எடுத்து உடனே நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனேன், ஓகேப்பா நீ சர்ஜரி பண்ணுப்பான்னு கொடுத்துறது கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு சீனியர் சர்ஜன் கிட்ட அவங்க அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். அந்த அசிஸ்டன்ட் பார்த்துட்டு அந்த சீனியர் சர்ஜன் பரவாயில்லப்பா நீ நல்லா பண்ணுற அப்படின்றதுக்காக கேசஸ் கொடுக்கணும். அப்புறம் நம்ம இந்த டாக்டருடைய ப்ரொஃபைலில் நான் இத்தனை சர்ஜரி தனியாக நான் பண்ணியிருக்கேங்க அப்படின்ற ஒரு ரேங்க் ஏறணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தனியாக சர்ஜரி சான்சஸ் கொடுப்பாங்க. ஸோ எடுத்த உடனேயுமே வந்து உங்களுக்கு எடுத்துட்டு இவ்வளோ சர்ஜரி நீங்கள் பண்ணுங்கன்னு கொடுத்துட மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? அவங்க வந்து 6 வருஷம் எம்பிபிஎஸ் படிக்கணும், அது போக ஒரு 4 வருஷம் பிஜி பாண்டெல்லாம் முடிஞ்சிடும், ஒரு 9 வருஷம் ஆகிடுது. இதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கப்புறம் தான் நீங்கள் பயங்கரமாக ஏர்ன் பண்ண முடியும். ஒரு சர்ஜரிக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு உங்களுக்கு வரும், அவ்வளோதான். மிச்சு இதுக்கு முன்னாடி யூ நெவர்
ஏர்ன் பண்ணுற மென்டாலிட்டி வரக்கூடாது. ஏர்ன் பண்ணுற மென்டாலிட்டி வரவே கூடாது. 35 வயசுக்கு மேலே தான் யூ கேன் see ஒரு அமௌண்ட் ஆஃப் மணியை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த 35 வயசுக்குள்ளே மேபி வேறு ஃபீல்டு சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தோடு எடுத்த வேறு ஃபீல்டெல்லாம் நிறையா ஜெயிச்சு வேலை அங்கேயே வந்து இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜியில் தன்னை ஸ்டாண்டர்ட் பண்ணவங்களுடைய வருமானம் பயங்கர அதிகம் கம்பேரிட்டிவ் டு இந்த மெடிக்கல் ஃபீல்டு. இந்த மெடிக்கல் ஃபீல்டில் அவ்வளோ எஃபோர்ட்டை போட்டு பண்ணதுக்கு ஒரு ஏஐ டெக்னாலஜியில் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எங்கேயோ போயிருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ ஃபீல்டு இருக்குது. ஆனால் இதில் வந்துட்டு அந்த மாதிரி பண்ண முடியாது. டாக்டர்ஸ் மினிமம் யூ கேன் பயங்கரமாக இல்லை ஒரு நல்ல ஒரு உங்களை பேங்க் பேலன்ஸோடு வச்சுக்கணும்னா 35 ஆகிடும். அது ஷுர், ஐ எம் ஷுர் 35 ஆகிடும். டாக்டர் நம்ம வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கீங்க 35 வயசில் தான் ஆன் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து டாக்டர்ஸ் எல்லாமே படிச்சுட்டு ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அது அந்தளவுக்கு உண்மையாது? ஏன்னா அவ்வளோ சம்பாதிச்சு இல்லை அது கம்ப்ளீட்லி உண்மைங்க. ஏன் அப்படின்னா எம்பிபிஎஸ் முடிக்கிறாங்க, அந்த பசங்களுக்கு வெறும் 45,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த பையன் 45,000 சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கும் அனுப்பணும், தன்னுடைய செலவுகளையும் பார்த்துக்கணும். அடுத்து அவன் பிஜி மேற்படி படிப்பான், அதுக்கான புக்ஸ் வாங்கணும், அதுக்கான கோச்சிங் சென்டர், அதுக்கான செலவுகள், இதெல்லாம் அவன் எப்படி சமாளிப்பான்? அவனுக்கு யார் காசு கொடுக்குறது? எம்பிபிஎஸ் முடிச்சா இன்றைக்கி 45,000 தான் சம்பளம். அதுதான் உண்மை. எல்லா ஹாஸ்பிட்டலையும் இன்றைக்கி 45,000 50,000 தான் எம்பிபிஎஸ் முடிச்ச டாக்டர்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு அவங்க சமாளிக்க முடியுமான்னு கேட்டால் தெரியல. அவங்களுடைய நீட்ஸ் நிறைய இருக்குது. அப்போ அதுக்காக வந்து இன்னொரு தொழில் என்னென்னா நைட் டைமில் பார்ட் டைமாக வந்து ஃபுட் டெலிவரிஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் டெலிவரிஸ் பண்ணி அவங்க அதில் ஒரு இன்கம் எடுத்துக்கிறாங்க. இதை பேலன்ஸ் பண்ணுறாங்க. இதை நான் வந்து கேவலமாக பண்ணல. இதை நான் வந்து அந்த வேலை செய்கிற டாக்டரையோ இல்லை வந்து அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களே நான் வந்து கேவலமாக சொல்ல. இது ஓகே, அது ஒரு தொழில். என்ன பண்ணுறது? அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது யார்? இந்த சொசைட்டி. இந்த ஒரு சொசைட்டி அப்படி பண்ணிடுச்சு இல்லையா? ஏன்னா இன்றைக்கி ஒரு டாக்டர் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறாரு அப்படின்னு நம்ம கேவலமாக நினைக்கிறோம். ஆனால் நான் அதை கேவலமாக நினைக்கல. ஏன் அப்படின்னா அது அவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம். அது தேவை இருக்குன்னு அவங்க ஓடி தான் ஆகணும். அதில் கேவலம் அப்படின்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். அதான் உண்மைங்க. சர்வைவ் ஆகணும். அவன் லோன் கட்டணும், அவன் வீட்டுக்கு எது சேகரிக்கணும், அவன் ஃபேமிலிக்கு பணம் அனுப்பணும். எப்படி அனுப்புறது? டாக்டர் ஃபீல்டில் 45,000 தான் வருது. என்ன பண்ணுறது? அவன் ஒன்று அடிஷனல் டியூட்டி பார்ப்பான், வேறு ரெண்டு ஹாஸ்பிட்டல் 2 டியூட்டி பார்ப்பான். அதுவும் பார்த்து அவனுக்கு பத்தலை அப்படின்றப்போ ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம தப்பு அப்படின்றலாம் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அது உண்மை, ரியாலிட்டி. இன்றைக்கி எத்தனையோ டாக்டர்ஸ் வந்து மெடிக்கல் படித்த பசங்க வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க. இப்போ காமனாக ஒரு கேள்வி வருது. இப்போ எப்படின்னா 45,000ன்றது இனிஷியலாக முதல்லையே வந்து அந்த அமௌண்ட்டை இப்போ 20,000 30,000 சம்பாதிக்கிறவங்களும் நல்ல குடும்பம் ரன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. இப்போ 40,000ன்றது ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லை நான் அது அப்படி நான் சின்ன அமௌண்ட்டு நான் சொல்ல வரலைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா ஓட்டத்துக்கான அமௌண்ட் இல்லைன்னு சொல்ல வரேன். இல்லைங்க, இப்போது நீங்கள் 20,000 சம்பளம் வாங்குறேன்னு சொல்கிறீங்க. அவங்க என்ன படிச்சிருப்பாங்க? அவங்களுடைய காலேஜ் லைஃப் எத்தனை வருஷம்? மிஞ்சி போனால் 2 வருஷம் இல்லை 3 வருஷம் இருக்குமா? இங்கே 6 வருஷம். இங்கே 45,000 வாங்குறவங்க டாக்டர்ஸினுடைய ஸ்டடி வந்து 6 வருஷம் பயங்கர கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு ஏன் இவ்வளோ சேலரி கொடுக்குறீங்கன்னு சொல்ல வரேன். அவன் குடும்பத்தை 40,000 வச்சு அவன் குடும்பத்தை ரன் பண்ணுறது செகண்டரி. அதை அவன் ரன் பண்ணிப்பான். ஓகே, பண்ணிப்பான்னு கூட வச்சுப்போம். ஆனால் அது கம்மி தானே. ஏன்னா அதுக்கு 30 மணி நேரம் டியூட்டி பார்த்துருக்காங்க, 26 ஹவர்ஸ் டியூட்டி பார்த்துருக்காங்க, டே அண்ட் நைட்டு தூங்காமல் வேலை செஞ்சு வந்திருக்காங்க. அதுக்கு 45,000ன்றது கம்மி தானே. கம்மி ப்ளஸ் அதே சமயம் டாக்டர் படிக்கிறதுக்கான செலவுகள் நீங்கள் எடுத்துக்கங்க. படிக்க வைக்கிறதுக்கான செலவுகள் எவ்வளவோ ஆயிருக்கு இல்லையா? அப்போ அதுக்கான அமௌண்ட் கம்மி தானே. இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அந்த 5 மணி நேரத்துக்கான அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா ஓகே. நீங்கள் ஒரு 24 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கான வேலையை ஒருத்தங்கிட்ட வாங்கிக்கிறீங்க. ஆனால் கொடுக்குற சம்பளம் வெறும் 40,000 50,000 தான். அப்போ அதை யோசிங்கன்னு சொல்ல வரேன். 1 லட்ச ரூபாய்க்கான வேலையை வாங்கிக்கிறோம், ஆனால் 50,000 சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்றப்ப அது கம்மி தானே. நான் அதை சொல்ல வரேன். 50,000 ரூபாய் கம்மி, 50,000 ரூபாய் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதான்னு நான் இந்த இடத்துல சொல்ல வரல. நீ டாக்டர்கிட்ட வாங்குற வேலை வந்து 1 லட்ச ரூபாய் வேலையை ஒரு டாக்டர்கிட்ட இருந்து நம்ம வாங்குகிறோம், நிறைய இடங்களில் வாங்குகிறோம். ஆனால் கொடுக்குற சம்பளம் 50,000 தான். நான் அது கம்மி அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ அதனால் 50,000 அப்படின்றது பெரிய விஷயம் தான். வி கேன் ரன் ஃபேமிலி வித் 50,000. பட் படிப்புக்காக இன்வெஸ்ட் பண்ணதும் அந்த டாக்டர் செய்கிற வேலைக்கும் அந்த 50,000 கம்மி அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்த வரைக்குமே வந்து ரொம்ப காம்படிட்டிவான வேர்ல்டு தான் இதில். திரும்பி பார்க்கும்போது நீங்களே சொன்னீங்க நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. இப்போ உங்ககிட்டயே வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய கிளினிக் வச்சிருக்காங்க, அவங்களாம் வந்து எதாவது என்னடா அது ரொம்ப டல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது பேச்செல்லாம் அவங்க பேசுறீங்களா? அது இருக்குது, அது அஃப்கோர்ஸ் இருக்கும். அது அஃப்கோர்ஸ் இருக்குது. நான் வந்துட்டு இப்போ கிளினிக் வச்சா நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுக்காகலாம் வைக்கல. நான் கிளினிக் வச்ச ரீசன் என்ன, இன்னைக்கு இல்லை என்னைக்கு நாளுமே என்னுடைய இந்த நாச்சிமுத்து கிளினிக் அப்படின்றது ஒரு நாள் இது கம்ப்ளீட்லி முற்றிலும் இலவச மருத்துவமனையை மாற்றப்படும். ஒரு நாள், இன்னைக்கு இல்லை ஒரு நாள். அந்த அன்னைக்கு
இது மக்களுக்கு முற்றிலும் மக்களுக்கான ஒரு சேவைக்காக ஆரம்பிக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி வச்சேன். இன்றைக்கி கொஞ்சம் கம்மியான ரொம்ப அமௌண்ட்டில் நான் வாங்கிட்டு மக்களுக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு நாள் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, மெடிசன் ஆகட்டும், டாக்டர் ஃபீஸ் ஆகட்டும், எல்லாமே ஃப்ரீ. இங்கே வந்தால் நாச்சிமுத்து கிளினிக் போனால் எல்லாமே ஃப்ரீடா அப்படின்ற ஒரு நாள் வரும். அந்த நாளுக்காக நான் இந்த கிளினிக் வச்சேன். மிச்சப்படி இதில் நான் சம்பாதிக்கணும்னு அந்த கிளினிக் வைக்கவே இல்லை. பட் ஆனால் இது ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்களே, இது போய் அட்டென்ட் பண்ணுறது அவ்வளோ பேர் கஷ்டம் தான். உழைக்கினேன் அதுக்கு தான் நான் ஏதாவது ஒன்று பண்ணி மேலே வந்துடுவேன். நான் ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது ஒரு மேலே வந்து நான் ரீச் ஆகிடுவேன். ரீச் ஆகிட்டு என்னுடைய கிளினிக்கை நான் கம்ப்ளீட்லி மக்களுக்காக நான் கொடுப்பேன். அதுக்காக தான் நான் இந்த கிளினிக் வச்சது. மிச்சப்படி இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த கிளினிக் வச்சு நல்லா சம்பாதிக்கணும், பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. என்னால் முடிஞ்சவங்களில் நான் அதை தான் சொல்லுவேன். என்னால் முடிஞ்சது ஒரு 10 பேரை நான் குணப்படுத்தி அவங்க சரியாகி போனாங்க அப்படின்னா நல்லது தான். அவ்வளோதான் நம்மளால். அதனால் அது மருத்துவத்தை கொடுப்போம். ஏன்னா இன்றைக்கி பெரிய செல்வம் என்ன தெரியுங்களா? ஒரு நோயற்ற வாழ்வு தான். ஒரு மனிதனோட உடம்புல நோய் இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய செல்வங்க. அதுதான் உண்மை. நான் எப்போவுமே அதை சொல்ல வரேன். அதனால் எனக்கு அது ரொம்ப டச் ஆச்சு. அதனால் நான் வந்து கிளினிக் வச்ச ரீசனே வந்து மக்களுக்காக ஃப்ரீயாக செய்யணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே, இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ் போடுறீங்க. அதை பார்த்து நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ்னு வச்சுங்களேன், கண்ணா நீங்கள் அது இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் வந்துருக்குமா? இல்லை, நான் தப்பாக எதுவும் சொல்கிறது இல்லை. அப்படி இல்லை, அவங்க நீங்கள் சொல்கிறத இவங்க இப்படி ஒன்று இருக்கா அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு அவங்க சஜஷன் சொல்கிற மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாருமே என் கூட தம்பி நல்லா பண்ணுறடா, குட், நல்லா பண்ணு, இன்னும் நிறைய சொல்லு அப்படி வேணால் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது தப்பு அப்படின்றதுக்கு நான் தப்பாக எதுவுமே சொல்லலை. அப்புறம் ப்ளஸ் நான் எப்பயுமே நான் என்னுடைய சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் அட்வைஸ் கேட்டுட்டு தான் நான் ஒரு வீடியோஸே போடுவேன். ஓகே, நான் நான் வந்து பை ஓனும் போடுவேன். பட் எந்த வீடியோ பண்ணாலும் நான் என்னோட சீனியர்கிட்ட அனுப்புவேன். சார், இன்றைக்கி இந்த கான்செப்ட் பற்றி பேச போகிறேன், இன்றைக்கி இந்த இதை பற்றி பேச போகிறேன், உங்களுடைய கருத்து என்ன, வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாமா அப்படின்னு நான் டாக்டர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் வீடியோ போடுவோம். ஓகே, அண்ட் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண நிறைய டாபிக்ஸ் நல்லா வைரலாக இருக்கும்ல, இந்த ஒரு டாபிக் நான் தொண்ணூறு இருக்கு அது மாதிரி தான் இருக்கா உங்களுக்கு பர்சனலாக? எனக்கு பர்சனலி எனக்கு வந்து என்ன அப்படின்ட்டா இன்னைக்கு என்ன 3 விஷயங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே, எனக்கு 3 விஷயம் இதை பண்ணீங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போகவே தேவையில்லை. தட்ஸ் ரியல். அந்த 3 விஷயம் பண்ணீங்கன்னா டாக்டர்கிட்ட போகவே தேவையில்லை. ஃபஸ்ட்டு திங் டயட். இப்போ நான் சொல்ல போகிற விஷயமெல்லாம் எப்படின்னா ஒரு 20 வயசு ஒரு 15 வயசுலேயே ஆரம்பிச்சிடணும். 20 வயசில் 20 to 20 இருக்கிறவங்க ஆரம்பித்தா ஓகே. நீங்கள் அதுக்காக ஒரு 60 வயசு பேஷண்ட், பெட்டில் இருக்க பேஷண்ட்டை இதெல்லாம் பண்ணி நான் டாக்டர்கிட்டே போக தேவையில்லைன்னு சொன்னீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு 20 வயசு பையன், ஒரு காலேஜ் போகக்கூடிய பையன் நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணால் வாழ்நாள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் டயட். ஏன்னா இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஒரு நாளைக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதுதான் உண்மை. ஒரு நாளைக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட் எடுக்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும் அதுவும் தெரியாது. ஸோ ஒரு நாளைக்கு நம்மளுடைய பாடி வெயிட் எவ்வளவோ, ஒரு மினிமம் ஒரு ஆவரேஜாக போட்டோம்னா நம்ம பாடி வெயிட் எவ்வளோ அந்த வெயிட்டுக்கு அளவுக்கு ப்ரோட்டீன் எடுக்கணும். நம்ம பாடி வெயிட் இன்ட்டு 1.32% தான் வந்து ப்ரோட்டீன் நம்ம எடுக்க வேண்டிய பர்சன்டேஜ். ஸோ இப்போ அந்த மாதிரி நம்ம ப்ரோட்டீன் எடுக்கணும், கணக்கு போட்டு சாப்பிடும். நம்ம யாரும் அதை பண்ணுறது கிடையாதுல்ல. எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும், எவ்வளோ கார்போஹைட்ரேட் எடுக்கணும், எவ்வளோ ஃபைபர் எடுக்கணும். கீரை நீங்கள் கடைசியாக இப்போ கீரை சாப்பிட்டீங்க இருக்கும் ஒரு 4 நாள் முன்னாடி இருக்குது. ஒரு வாரத்துக்கே வந்துட்டு இவ்வளோ கீரை தான் சாப்பிட்றோம். ஆனால் ஒரு நாளைக்கு கீரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். டெய்லி மீலில் இருக்கணும். மீலில் கொஞ்சம் கீரை ஆட், ஃபைபர் தானேங்க, ஃபைபர் கொஞ்சம் டெய்லி ஆட் பண்ணணும். நான் சொல்கிற ஃபைபர் கொஞ்சம் டெய்லி ஆட் பண்ணணும், ப்ரோட்டீன் ஆட் பண்ணணும். இன்றைக்கி நம்ம சாப்பாடு நல்லா ஒயிட் ரைஸை போட்டுட்டு சாம்பாரை ஊற்றி தயிரை ஊற்றி சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். அப்படி சாப்பிடுறதா? அது தப்பு. அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது தப்புங்க, அது தப்பு. ஸோ கார்போஹைட்ரேட் மட்டுமே சாப்பிட்டு 30-35 வயசில் டயபெட்டிஸ் ஈஸியாக வந்துடும். ஓகே, அது மட்டும் கிடையாது. கார்போஹைட்ரேட் கம்மியாக தான் சாப்பிடணும். ப்ரோட்டீன், ஃபைபர், அடுத்து நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஆட் பண்ணிக்கணும். கார்போஹைட்ரேட் மட்டுமே ஆட் பண்ணுறதுல ஒன்றுமே கிடையாது. காய்கறி வகைகள் சாப்பிடலாம். காய்கறி வகைகள் சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க ரொம்ப நல்லது. ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். வைட்டமின் சி சத்துக்கள் நிறைய எடுத்துக்கணும். இன்றைக்கெல்லாம் வைட்டமின் சி வந்து நம்ம என்னைக்காவது தான் பார்க்குறோம், சாப்பிட்றது கிடையாது டெய்லியும். நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, நெல்லிக்காய் ஆம்லா, இட்ஸ் ஒன் ஆஃப் த ரிச் இன் வைட்டமின் சி. அதை நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது. எப்போ நீங்கள் கடைசி நெல்லிக்காய் எப்போ சாப்பிட்ருப்பீங்க? டெய்லி 2 நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்ணும். டெய்லி 2 நெல்லிக்காய் நம்ம சாப்பிடணும். சாப்பிட்டா கண்டிப்பாக அவ்வளோ இம்யூனிட்டி பவர் பில்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான உணவு முறைகளை டயட் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம டெய்லி வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை ஃபைபர், ப்ரோட்டீன், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி சாப்பிடுங்க. எவ்வளோ எடுக்கணும் அப்படின்ற சாப்பிடுங்க. இன்னொரு விஷயம் எக்ஸசைஸ். இன்னைக்கு காலையில் எக்ஸசைஸ் பண்ணீங்களா? ஸோ அது உண்மை. எக்ஸசைஸ் அப்படின்னா எக்ஸசைஸ்னால் யூ டோன்ட் நீட் டு பில்ட் பைசெப் அண்ட் சிக்ஸ் பேக், அதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ஒரு 20 minutes உங்கள் உடலில் எல்லா பகுதிகளும் வேலை செய்கிற மாதிரி, எல்லா பகுதிகளுக்கும் சர்க்குலேஷன் நல்லா போகிற மாதிரியான எக்ஸசைஸ் கொஞ்சம், அவ்வளோதான். நீங்கள் என்ன தான் டயட் எடுத்தாலும் சரி, ஓகே டாக்டர், நான் நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரோட்டீன் டயட்லாம் பக்காவாக சாப்பிட்டேன், இப்படியே உட்காந்துக்கிறேன் சோஃபாவில் டிவி பார்த்துட்டு உட்காந்துக்கிறேன் அப்படின்னா யூ டோன்ட் கெட் ப்ராப்பர் இது கிடைக்காது. நீங்கள் சாப்பிட்ட உணவெல்லாம் எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் போகணும் அப்படின்னா யூ ஷுட் எக்ஸசைஸ். நீங்கள் ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணணும். எல்லா மசில்ஸுக்கும் தேவையான எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அது பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக சர்க்குலேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் எடுத்துக்கூடிய டயட்டு உங்கள் பாடிக்கு ப்ராப்பராக போயிடும்.
ஓகே, இந்த 2 முடிஞ்சு. இன்னொன்று மெடிடேஷன். இன்னைக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் மெடிடேஷன். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு வேணால் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த ஒரு 10 இயர்ஸில் சைக்காட்ரிக் டிபார்ட்மெண்ட் கோனா ரூல் த மெடிக்கல் வேர்ல்டு. ஓகே, சைக்காட்ரிக் டிபார்ட்மெண்ட் தான் மெடிக்கல் வேர்ல்டை ரூல் பண்ண போகுது. ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற பையன் என்னடா ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டான், ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது ப்ரோ, ஒரு மாதிரி இருக்குது ப்ரோ, ஒரு மாதிரி எக்ஸாமாக வைக்கிறாங்க, டிப்ரெஷன் ஆகுது ப்ரோ எனக்கு அப்படின்றான். ட்ராமாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் என்னடா உனக்கு டிப்ரெஷன்? நான் 12th படிக்கிறப்ப என்ன அடிச்சு படிக்க வச்சாங்கடா, உனக்கு என்னடா டிப்ரெஷன் அப்படின்ற மாதிரி. டிப்ரெஷனுக்கான மீனிங்கே நம்ம படிக்கிறப்பெல்லாம் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு 12th பையன் டிப்ரெஷன்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுறான், ஸ்ட்ரெஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுறான். காரணம் என்ன? மென்டல் ஹெல்த் ப்ராப்பராக இல்லை. ஸோ இன்றைக்கி டயட், எக்ஸசைஸ், மெடிடேஷன், டெய்லியும் ஒரு 10 minutes மெடிடேஷன் பண்ணி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை அப்படி மாறும். 10 minutes டெய்லியும் 10 minutes ஓடிக்கிட்டே தான் இருப்போம், நமக்கு டைம் கிடைக்காது. பட் இருந்தாலும் ஒரு 10 minutes அப்படி அமைதியாக உட்காந்து ஆல்ஃபா மெடிடேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோ அண்ட் சர்ச் இன் யூடியூப். ஆல்ஃபா மெடிடேஷன் பற்றி நீங்கள் பாருங்கள், அதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த மெடிடேஷனை வந்து நம்ம ஒரு டீப்பாக நம்ம ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகும். அந்த மெடிடேஷன் பண்ணால் நம்ம மன அமைதியாகும். எத்தனையோ பிரச்சனை இருக்கும், பேஷனில் ஜெயிக்கணும், ப்ரொஃபஷனில் ஜெயிக்கணும், லோன், பேங்க், வீடு, அப்படி எத்தனையோ பிரச்சனை இருக்குது. ஒரு 10 நிமிஷம் எல்லா பிரச்சனையும் ஒதுக்கிட்டு நம்ம மனதுக்கு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா பயங்கர ரிலாக்ஸ். ஏன்னா ஒரு டெசிஷனை எடுக்கணும் அப்படின்றத நம்ம மைண்டு தான் சொல்லும். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ப்ராப்பரான மெடிடேஷன், டயட், எக்ஸசைஸ், மெடிடேஷன், இந்த 3 விஷயத்தை ஒருத்தன் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் அப்படின்னா அவன் டாக்டர்கிட்ட போகணுன்ற அவசியமே கிடையாது. அதுதான் உண்மை. இந்த 3 விஷயம் அது ஃபாலோ பண்ணி கஷ்டம் போல இருக்கு. ஆனால் பண்ணிட்டா கஷ்டம் யாருனாலையும் முடியாது, யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதை பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஆளாக வருவாங்க. இந்த சென்ஸ் அவங்க உடல் ரீதியாகவும் ஹெல்த்தியாக, பயங்கர ஹெல்த்தியாக இருப்பாங்க. இன்றைக்கி உடம்பு தாங்க ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையானவே அது ஹெல்த் தான். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சிறப்பு. ஏன்னா இன்னொன்று டாக்டர்னாலே கொஞ்சம் ஃபார்மலாக பேசுவாங்க, அது மாதிரிலாம் இருந்தேன். பட் நான் நமக்குள்ளே ஒருத்தர் வந்து ஜாலியாக பேசுவாங்க பார்த்தீங்க, அது மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் என்ன வேறு ஏதாவது பிளான்? இப்போ டாக்டர் டான்ன்றது வந்து பயங்கர ஒரு ஸ்டாம்பாகவே முத்திரையாக ஆயிடுச்சு. டாக்டர் டான் இந்திரஜின்னு ஒரு பேர் இருக்கிறது மறைஞ்சிச்சு. அது எப்படி? அது யார்? டானுக்கு என்ன அர்த்தம்? அது இல்லை, அது அப்படி இல்லை. நான் வந்து டிஓ என்ன வேறு எதுவும் இருக்கும்? இல்லை இல்லை, அப்படியே டிஓ நீங்கள் தனியாக பிரிச்சு டி ஃபார் ஓ ஃபார் அந்த மாதிரிலாம் பிரிச்சிடக்கூடாது. திவ்யா, அதான் ஏ ஃபார் அம்பிகா, வி ஃபார் பானுமதி அப்படின்ற மாதிரிலாம் பிரிக்கக்கூடாது. அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு டாக்டர் டான் அப்படின்றது எனக்கு பர்சனலி ஐ ஃபீல் சிவகார்த்திகேயன் சாரோட பெரிய ஃபேன் தான். நான் அவருடைய பயங்கர பெரிய ஃபேன். தனுஷ் சார் அண்ட் சிவகார்த்திகேயன் சார், இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பெரிய ஃபேன். கலந்த மாதிரி தான் இருக்கீங்க. அன்பர்களே, சிவகார்த்திகேயன் சார் ஃபேன்ஸ், தனுஷ் ஃபேன்ஸ், என்கிட்ட எதுவும் கலாய்க்காதீங்க, இந்த ஆங்கரை கலாய்ங்க, நான் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இல்லை அப்படி அது இல்லை. அது வந்து எனக்கு அவங்க 2 பேர், தனுஷ் சார் வந்து சிவகார்த்திகேயன் சார் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்ததே தனுஷ் சார் தான். அதுக்கடுத்து சிவகார்த்திகேயன் சார், அவருடைய ஆக்டிங் அந்த இதெல்லாம் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஸோ அப்போ நான் இது பிளான் பண்ணிட்டு ஒரு பேர் ஒன்று வைக்கணும், நல்ல பேராக இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ கரெக்டாக சிவகார்த்திகேயன் சாரோட டாக்டரும் டான் படம் 2 படமே ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் யோசிச்சு டாக்டர் டான் நல்லா இருக்கே, கரெக்டாக கம்பைன் பண்ணி வச்சுருவோம் அப்படின்ட்டு டாக்டர் டான் அப்படின்னு சொல்லி அது நமக்குன்னு ஒரு அடையாளமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டது தான். அந்த மாதிரி வச்சுக்கிட்டது தான். ஸோ இப்போ பொதுவாக டாக்டர் டான்னே ஃபார்ம் ஆயிடுச்சு. கூப்பிட்டுருக்காங்களா அப்படி? டாக்டர் டான் கூப்பிட்டு டக்குன்னு நம்ம திரும்ப எனக்கு இன்னைக்கு என் பேர் மறைஞ்சிருச்சு, டாக்டர் டான்னு தான் ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி நான் இப்போது நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு போகும்பொழுது ஒரு ஆட்டோக்காரங்கள்லாம் நிறைய பேர், நாளைக்கு கோயம்பேடு நான் வந்த ஒரு சின்ன விஷயமா கோயம்பேடு நான் வர்றேன், வந்து அங்கே நான் ஒரு ஆட்டோக்காரரை பார்த்துட்டு, சார் நீங்கள் டாக்டர் டான் தானே அப்படின்னாங்க. ஆமாங்க நான் தாங்க அப்படின்னு. ஸோ உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. என் பேர் தெரியல, டாக்டர் டான்னு தெரியுது. அது தெரியுது. ஸோ அதனால் அது அப்படி வச்சது தான். இனிஷியல் ஸ்டேஜில் காலேஜ் படிக்கும்பொழுது வச்சது டாக்டர் டான்னு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். அது அப்போ அப்படியே பழகிடுச்சு. அது அந்த மாதிரியே மக்களுடைய அந்த அன்பு இல்லை அப்படி இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? அது எனக்கு ரொம்ப சீரியஸ்லி, நான் வந்து என்னை வந்து அவங்க ஒரு வீட்டு குழந்தையாகவே ஏற்றுக்கிட்டாங்க. நான் அதுக்கு ரொம்ப நான் வந்து கடைசி வரைக்கும் நான் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் வந்து கம்ப்ளீட்லி உங்களுக்கே நான் சரணடைஞ்சிட்றேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க இல்லாமல் நான் இல்லை. நான் எந்த ஒரு டைம்லையும் நான் ரொம்ப சோகமாக இருக்கிறப்பெல்லாம் கமெண்ட் எடுத்து படித்து பார்த்தா எனக்கு ரொம்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி பாசிட்டிவாக இருக்குது எல்லாமே, எதுவுமே. ஆமாம், எனக்கு ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுங்க. நான் இப்போ இன்ஸ்டா எல்லாம் அட்மின்ஸ் தானே ஹேண்டில் பண்ணுறானுங்க. ஸோ அந்த பசங்க தான் ஹேண்டில் பண்ணுவானுங்க. வீடியோ போடுறப்ப மட்டும் நான் கொடுத்துருவேன், அவனுக்கு போட்டுருவானுங்க. ஸோ அப்போ வந்து போட்டுட்டு நான் எப்போயாவது எனக்கு ஒரு டவுனாக இருந்ததுன்னா, டே தம்பி பசங்களை லேப்டாப் எடுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அக்கௌண்ட்டை வாங்கி நான் கமெண்ட் படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ அப்போ படிக்கிறப்போ நிறைய கமெண்ட் என் மனசு ரொம்ப அப்படியே உருக்கிடும். ஒருத்தங்க
ஒரு ஒன் ஆஃப் த பேஷண்ட் ஒருத்தங்க, சார் நான் வந்து என்னுடைய போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை வந்து உங்கள் வீடியோ பார்த்து நான் போக்கிக்கிட்டேன் சார் அப்படின்னாங்க. அதான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னா ஆஃப்டர் பர்த், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அம்மாக்களுக்கெல்லாம் ஒரு பயங்கர டிப்ரெஷன் ஆகிடும். ஆமாம் சொல்கிறாங்க, அது ரொம்ப அது உண்மைதான், அது உண்மைதான். பிறந்த ஒரு 1 month 2 monthsக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பீரியட் ரொம்ப அம்மாக்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. அப்படி ஆகும் பொழுது அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து எனக்கு அந்த டிப்ரெஷனே எனக்கு போச்சுங்க, எனக்கு இந்த 2 மாதம் எனக்கு போனதே தெரிலங்க அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப மனசு டச்சாக இருந்தது. ஏன்னா ஒரு தாய் வந்து தன்னை குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சோகத்தில் இருக்கிறாங்க, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்கும் பொழுது என்னோட வீடியோ பார்த்து தான் இது பண்ணுறாங்க அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ஏன்னா அவ்வளோ நம்ம ஏதோ பண்ணுறோம் மக்களுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எத்தனையோ குழந்தைகள் என்னோடய வீடியோ பார்த்துட்டு டான் மாமா உங்களோட வீடியோவில் நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு சொல்லிச்சு. நான் ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தப்போ கூட எனக்கு எத்தனையோ குழந்தைகள் வந்து அவங்க அம்மா ஃபோன்லேருந்து வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க, இது மாதிரி டான் நீங்கள் எப்போ வந்து வருவீங்க, உங்களுடைய வீடியோக்காக நான் வெயிட்டிங், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் வாங்க ரிட்டன் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு எத்தனையோ பேர். அதுக்கப்புறம் நிறைய பேர் குன்றத்தூர் முருகன் கோயிலிருந்து வடபள்ளி முருகன் எத்தனையோ பேர் எனக்கு திருநீர் எடுத்து அனுப்புனாங்க என்னோட கிளினிக்கு. என்னோட கிளினிக்கு அந்த அளவுக்கு பிரசாதம் அட்ரஸ் தெரியும், இன்ஸ்டால இருக்குல்ல, அட்ரஸுக்கு என்னோட அட்ரஸ் கிளினிக் அட்ரஸுக்கு எத்தனையோ பேர் பிரசாதம் அனுப்புனாங்க. எனக்கு அப்போ தான் அவங்களோட அன்பு புரிஞ்சுது. ஒருத்தர் எனக்கு வீடியோ கால் பண்ணுறாரு, சார் நான் டாக்டர்கிட்ட பேசி ஆகணும்னு என்னோட கிளினிக்கு ஸ்டாஃப்ட்ட கால் பண்ணியிருக்கிறாங்க, நான் கால் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வீடியோ கால் வாங்க சார் அப்படின்னா, இல்லைங்க நான் ஃபேஸில் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், என்னால் வர முடியும் சார், ப்ளீஸ் சார் வாங்க சார் அப்படின்னாங்க. சரி ஓகே, வீடியோ கால் ஆன் பண்ணேன். அவர் பழனி மலை முருகன் கோயிலில் இருக்கிறாரு. சார் நான் உங்களுக்கு சரியாகணும்னு சொல்லி அன்றைக்கி பழனி மலை மேலே நடந்து போகலான்னு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பேஷண்ட் வீடியோ கால் பண்ணாங்க. வீடியோ கால் பண்ணிவிட்டு, சார் நான் உங்களுக்கு சரியாகணும் அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி பழனி மலை வந்து மேலே மலைக்கு நடந்து போகலான்னு இருக்கேன் சார், அதனால் நான் கண்டிப்பாக நீங்கள் சரியாக நல்லா வந்துடுவீங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காராம். எனக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் தன்னோட வேலையை விட்டுட்டு எனக்காக பழனி மலை படியேறி மேலே போய் முருகன்ட்ட பிரசாதம் வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அவர் ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணணுன்னு எனக்கு இவங்களுக்காக நான் வரணும் அப்படின்றதுக்காக ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்து சீக்கிரமே வரணும் அப்படின்ட்டு நான் அவ்வளோ ஹெல்த்தை இனிமேல் பார்த்துக்கணும்டா, நம்மளுக்காக இத்தனை பேர் இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ வாஸ் லைக், நான் அப்போ தான் எனக்கு நிறைய புரிஞ்சுது. எனக்கு வந்து நான் இத்தனை மக்களை வந்து சேகரிச்சிருக்கிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஐயா இது வந்து எப்படி சொல்கிறது, முடிவில் இதான் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தடுத்து ஆமாம், நீங்கள் 2024 ஒரு மாதிரி பிளான் வச்சுருப்பீங்க, 25 ஒரு பிளான், 26 அப்படியே நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் ஒரு படமே நடித்து அன்புகள் வந்து அப்படி வரும். என்ன இதுவே நாங்கள் எதிர்பார்த்தது வந்து லைக் ஒரு 1 million ரீச் ஆக போகுது இல்லை ஃபாலோவர்ஸ் வந்துருக்கணும். அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் விஷஸ் முதல்ல நாங்கள் சொல்லிட்டோம் எல்லாமே நேயர்களுக்கு. ஆமாம், எனக்கு ட்ரீட் தரேன்னு சொன்னீங்க ஐயா. ஆமாம், என்னோட BMW கேள்வி நிற்கிது, அதில் போய் பண்ணிக்கலாம். BMW ஜாகோர் பக்கத்தில் இருக்குல்ல, சூப்பர் பையன். அதான் சொன்ன முன்னாடி டாக்டர்லாம் பல கோடி சம்பாதிக்காங்க. ஆமாம் பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். ஓகே சிறப்பு பையன். நேரத்துக்கு ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அடுத்து நம்ம வந்து நம்ம ஹெல்த்துக்காக சம்மந்தப்பட்டது பொதுவாகவே நம்ம எடுப்போம், அது மாதிரி மக்களுக்கு நம்ம நல்லது செய்வோங்க. ஓகே, தேங்க்யூ. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.